விக்ரம் வந்து விஷ்ணு கிட்ட வந்து துப்புங்க துப்புங்கன்னு சொல்லி ரொம்ப கடுப்பேற்றி விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். உடனே அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து 4 வாட்டி துப்பிட்டாரு. ஸோ அது பூர்ணிமா வந்து விஷ்ணுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் சொன்னது தப்பு தானே, இவன் சொன்னதுனால தானே அவர் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து விக்ரமுக்கும் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. பூர்ணிமா முந்தி மாதிரி இல்லை. இவங்க எதுக்காக வந்து இப்படி விஷ்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் வந்து இவங்களை வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் போட்டாங்க. ஆனாலும் இவங்க எதுக்கு இப்படி விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க முந்தி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பூர்ணிமாவை பற்றி மாயாவும் விக்ரமும் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, அவங்க வந்து நம்ம சொல்கிறது அவங்க காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து கரெக்டுன்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்படி இருந்தாங்கன்னா வந்து அவங்க வந்து சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே பூர்ணிமா வந்து உள்ள ரெஸ்ட் ரூமில் இருந்து அழுதுட்டுருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் மாயா கிட்டே சொல்கிறாங்க, நீங்களும் வந்து நான் வாயை மூடினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறீங்களா. விஜய் வந்து என்னை ப்ளேம் பண்ணி சொன்னதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் என்னை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் விக்ரம் கூட அதே பாயிண்ட் தான் வந்து என்னை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் நான் செய்கிற தப்பு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் சொல்லலைன்னா வேறு யார் சொல்லுவான்னு சொல்லிட்டு சொல்லி அழுது 2 பேரும்